உயிரியல் 12ஆம் வகுப்பு தாவரவியல் பாடம் 1. நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல 1.3 பாலின இனப்பெருக்கம் பத்தி பார்க்கலாம். சோ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்னா, தாவரங்கள்ல பாலின இனப்பெருக்கம் எப்படி நடைபெறுது, அதாவது நம்ம பதியம் போடுதல், ஒட்டுதல், போத்து நடுதல் எல்லாம் பார்த்தோம் இல்லையா? அது எல்லாமே பார்த்தோம்னா ஒரே ஒரு பெற்றோர் மட்டும்தான் அங்க இருந்தாங்க. அதை வச்சு நம்ம என்ன பண்ணோம்னா பாலின இனப்பெருக்கம் தாவரங்கள்ல நடைபெற்றுச்சு. ஆனா இப்ப எதுக்கு வரோம்னா பாலின இனப்பெருக்கம், அதாவது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். பாலின இனப்பெருக்கம் அப்படின்னா இங்க கண்டிப்பா யார் வேணும்? ஆண் பெண்ங்கிற அந்த கேமெட்டுகள் வேணும். சோ தாவரங்கள்ல அந்த ஆண் பெண் கேமெட்டுகள் எங்க இருக்கு, அது எப்படி இணைஞ்சு கருவுறுதல் நடைபெறுது அப்படின்னு பார்க்கலாம். வாங்க பாலின இனப்பெருக்கம்னா என்னன்னு பார்க்கலாம். பாலின இனப்பெருக்கம்ங்கிறது, இந்த லைனை கவனிங்க, பாலின பெருக்கம் ஆண் பெண் கேமெட்டுகளின் உற்பத்தி மற்றும் இணைவு. பாலின இனப்பெருக்கம்ங்கிறது ஆண் பெண் கேமெட்டுகள், கேமெட்னா சரியா? ஆண் கேமெட்டு பெண் கேமெட்டு, அந்த கேமெட் உடம்புல உற்பத்தி ஆயிட்டு இணைஞ்சு நடக்கிற ஒரு நிகழ்வு தான் பாலின பெருக்கம். ஓகேவா? இந்த பாலின பெருக்கத்துல நடக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் நிகழ்ச்சி என்ன அப்படின்னா, முதல் நிகழ்வு என்னன்னா, முந்தைய நிகழ்வு கேமெட் உருவாக்கம். ஃபர்ஸ்ட் அந்த பாலின இனப்பெருக்கத்துக்கு உடம்புக்குள்ள என்ன உருவாகணும்? கேமெட்டுகள் உருவாகணும். பிந்தைய நிகழ்வு என்ன சொல்றாங்கன்னா கரு உறுதல். அதாவது அந்த இணைவு நடந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்கும்னா கருவுறுதல் நடைபெறும். ஓகேவா? அப்ப அந்த கேமெட்டுகள் உற்பத்தியாக இணைஞ்சு கருவுறுதல் நடக்கிறதுக்கு பேரு தான் பாலின இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? அடுத்தது வாங்க இந்த லைனை பாருங்க. கேமெட்டுகளின் இணைவு 3 வகைப்படும். அதாவது கேமெட்டோட இணைவு எப்படிலாம் இருக்கலாம், என்ன மாதிரி டைப்ஸ்ல இருக்கலாம், 3 வகைப்படும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதுல ஒத்த கேமெட்டுகளின் இணைவு, அதாவது கேமெட்டுகள் ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அத நம்ம ஐசோகேமி அப்படின்னு சொல்லுவோம். ஒரே மாதிரியான கேமெட்டு, ஒரே மாதிரியான வடிவங்கள். சமமற்ற கேமெட்டுகள் ஒன்னா இணைந்துச்சுன்னா அது அனிசோகேமி, அதாவது டிஃபரெண்டா இருக்கும். ஓகேவா? அடுத்தது 3வதா பாருங்க, முட்டை கருவுறுதல். அதுக்கு பேரு ஊகேமி. அதாவது இந்த 2 ஓ வந்தாலே என்ன அர்த்தம்னா எக்குன்னு அர்த்தம். ஓகேவா? அப்ப கேமெட்டுகளோட இணைவு 3ஆ பிரிக்கிறாங்க. ஒத்த கேமெட்டுகள் இணைவு, சமமற்ற கேமெட்டுகளின் இணைவு, முட்டை கருவுறுதல் அப்படின்னு. ஓகேவா? உங்களுக்கு நான் இதுக்கு ஒரு படம் ஒண்ணு ஷேர் பண்றேன். அந்த படத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். பாருங்க, படத்தை பாத்துட்டீங்களா? அதுல ஃபர்ஸ்ட் படம் பாத்தீங்கன்னா 2 கேமெட்டும் உருவத்திலையும் வடிவத்திலையும் அமைப்புலையும் பாக்குறதுக்கு எப்படி இருக்கு? ஒரே மாதிரி இருக்கு, ஒரே அளவுடையதா இருக்கு. 2வது படத்துல என்ன பாத்தீங்க? ஒரு கேமெட் நல்லா பெருசா இருக்கு, இன்னொரு கேமெட் எப்படி இருக்கு? சின்னதா இருக்கு. அப்ப உருவத்துல அமைப்புல எல்லாம் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு? கொஞ்சம் ஒரே மாதிரி இல்லாம வேறுபாடா இருக்கு. 3வது படம் என்ன பாத்தீங்க? அதுல ஒரு எக் இருந்துச்சு, ஒரு ஸ்பெர்ம் செல்ஸ் இருந்துச்சு. ஓகேவா? ஒரு முட்டை இருந்துச்சு, ஒரு விந்தணு ஒண்ணு இருந்துச்சு. அந்த முட்டைங்கிறது அசையாத ஒரு பொருள், ஒரே இடத்துலதான் அது இருக்கும். அதை நோக்கி யாருதான் வருவானா அந்த விந்தணுக்கள் தான் வரும். ஓகேவா? அதுதான் முட்டை கருவுறுதல் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தலையும் பாருங்க, பாசிகளில் வெளிக்கருவுறுதலும் உயர் தாவரங்களில் உட்கருவுறுதலும் நடைபெறுகின்றன. அது என்ன வெளிக்கருவுறுதல், உட்கருவுறுதல்? வெளிக்கருவுறுதல் அப்படின்னா, நான் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. தவளை இருக்குல்ல, தவளை மீன் எல்லாம் பாத்துருக்கீங்களா? அதுங்கெல்லாம் அதோட முட்டையை என்ன செஞ்சுக்கும்? தண்ணியில விட்டுட்டு போயிடும். ஓகேவா? அதுக்கப்புறம் அந்த முட்டை தானா என்ன செஞ்சுக்கும்? பொரிச்சு அதுல இருந்து தவளை குஞ்சு, மீன் குஞ்சுலாம் வெளில வர ஆரம்பிக்கும். அதுதான் வெளிக்கருவுறுதல். உட்கருவுறுதல் அப்படின்னா விலங்குகள், நம்ம தான் அதுக்கு எக்ஸாம்பிள். இப்ப நமக்கு சிங்கம், புலி, ஆடு, மாடுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கருவானது உடம்புக்குள்ளே உருவாகி ஒரு உருவமாதான் என்ன பண்ணுது? வெளியில வருது. அதான் வெளிக்கருவுறுதல், உட்கருவுறுதல் எக்ஸாம்பிள். அடுத்து வாங்க, மலர். பூ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், சரியா? எதுக்காகலாம் யூஸ் பண்ணுவோம்? வீட்டு அலங்காரத்துக்கு, ஃபங்க்ஷனுக்கு, எல்லா இடத்துலயுமே நம்ம என்ன செய்வோம்? பூக்களை நம்ம பயன்படுத்துவோம். தாவரங்கள்ல கலர்ஃபுல்லான ஒரு பார்ட்டி எதுனா அது மலர் தான். ஓகேவா? அடுத்தது வாங்க இந்த லைன் பாருங்க. ஒரு மலர் 4 வட்டங்களை கொண்டுள்ளது. என்ன 4 வட்டம்? இதுதான் பூவோட முக்கியமான 4 உறுப்புகள், சரியா? இது ரொம்ப 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 அவசியம். புள்ளி வட்டம், அள்ளி வட்டம், மகரத்தாள் வட்டம், சூலக வட்டம். இது எங்க இருக்கு அப்படின்னா, புள்ளி வட்டம்ங்கிறது, இது அந்த படத்தை பாருங்க, ஒரு மலர் டயக்ராம் கொடுத்துருக்காங்கல்ல, இதுல இந்த பச்சை கலரா இருக்கு பாருங்க,
இருக்கு இல்லையா, இந்த பச்சை கலரா உள்ள அமைப்பு தான் புள்ளி வட்டம். ஓகேவா? அடுத்து அள்ளி வட்டம்னா எது? மேல இந்த கலர்ஃபுல்லான இதழ்கள் இருக்கு பாத்தீங்களா, இந்த கலர்ஃபுல்லான இதழ்களை தான் என்ன சொல்லுவோம்னா அள்ளி வட்டம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது மகரந்த தாள் வட்டம். மகரந்த தாள் வட்டம்னா நமக்கு இந்த போர்ஷனு, இந்த மஞ்சள் கலர்ல இருக்கு இல்லையா, கம்பி மாதிரி வந்து மஞ்சள் கலர்ல இருக்கு பாருங்க, இதுதான் மகரந்த தாள் வட்டம். நான் டிக் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இதுதான் மகரந்த தாள் வட்டம். அடுத்தது என்ன இருக்கு? சூலக வட்டம்னா இதோ இருக்கு பாருங்க, டிக் பண்றேன் பாருங்க. இதுதான் என்னன்னா சூலக வட்டம். அப்போ ஒரு தாவரத்துல மலர்ல பாத்தீங்கன்னா 4 முக்கியமான பாகங்கள் இருக்கு. அதுல புள்ளி வட்டம், அள்ளி வட்டம், மகரந்த தாள் வட்டம், சூலக வட்டம். அந்த அள்ளி வட்டம் புள்ளி வட்டத்தை விட ரொம்ப முக்கியமான 2 யாருன்னா மகரந்த தாள் வட்டமும் சூலக வட்டமும் தான். இது ரெண்டும் இருந்தாதான் தாவரத்துல கருவுறுதல் நடைபெறும். இப்ப நான் சொல்ல வரதும் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அப்ப தாவரங்கள்ல அந்த ஆண் பெண் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் இன்ட்ரடக்ஷன்ல சொல்லியிருக்கோம். அப்ப தாவரங்கள்ல அந்த ஆண் பெண்ங்கிறது யாரு அப்படின்னா மகரந்த தாள் வட்டம் இருக்கு இல்லையா, அந்த மகரந்த தாள் வட்டம் தான் யாருன்னா ஆண் உறுப்பு. மலரின் ஆண் உறுப்பு யாருன்னா மகரந்த தாள் வட்டம். ஓகேவா? மலரின் பெண் உறுப்பு யாருன்னா சூலக வட்டம். இதை நீங்க எப்பவுமே மறக்கக்கூடாது. ஓகேவா? அப்ப ஆண் பெண் தாவரங்கள்ல கிடையாது. ஆண் பெண் உறுப்பு எங்க இருக்கு? மலர்கள்ல இருக்கு. மலர்கள்ல தான் ஆண் உறுப்பும் பெண் உறுப்பும் இருக்கு. நமக்கு பூதான் என்னவா மாறுது? காயா மாறுது, கனியா மாறுது. அடுத்த ஜெனரேஷனுக்கான விதைய கொடுக்கறது யாருன்னா அந்த மலர்கள் தான். ஓகேவா? அப்ப அந்த மலர்கள்ல தான் இந்த ஆண் பெண் பாகம் இருக்கு. ஓகேவா? அப்ப பூவோட அடிப்பக்கம் யார் இருக்காங்கன்னா பெண் உறுப்பு இருக்கு. மேல் பக்கம் யார் இருக்கானா ஆண் உறுப்பு இருக்கு. ஓகேவா? இதுல கவனிங்க, இவற்றில் மகரந்தத்தாள் வட்டமும் சூலக வட்டமும் தான் இன்றியமையாத உறுப்புகள். கவனிங்க, இவற்றில் மகரந்தத்தாள் வட்டமும் சூலக வட்டமும் இன்றியமையாத உறுப்புகள். இது ரெண்டும் தான் முக்கியம். ஓகேவா? புள்ளி வட்டம் இல்லைன்னா கூட பரவாயில்ல. ஓகேவா? புள்ளி வட்டம் அள்ளி வட்டம் இல்லைன்னா கூட பரவாயில்ல. எது மெயினா அங்க வேணும்? மகரந்தத்தாள் வட்டமும் சூலக வட்டமும் வேணும். உயர் தாவரங்களில் பாலின பெருக்கத்தில் நடைபெறும் நிகழ்வுகள் மற்றும் மாற்றங்கள் 3 படிநிலைகளில் நிகழ்கின்றன. தாவரத்துல வந்து கருவுறுதலுங்கிறது பார்த்தோம்னா 3 படிநிலைகளா வருது அந்த பாலின பெருக்கத்துல. அதுல ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா கருவுறுதலுக்கு முன் அந்த மலர் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறது. அடுத்தது கருவுறுதல். ஓகேவா? 3வதா பார்த்தோம்னா கருவுறுதலுக்கு பின். அதாவது ஒரு மலர் இருக்கு, அந்த மலர் கருவுறுதலுக்கு முன்னாடி எப்படி இருக்கு, கருவுற்ற அப்புறம் எப்படி இருக்கு, கருவுற்று முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி இருக்கு அப்படிங்கிற மாற்றங்கள் தான் நம்ம இதுல டீட்டெயிலா பார்க்க போறோம்.